கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 26 அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கவனிங்க, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுது பூரணமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ரோமர் 8 அதிகாரம் 36 முதல் 39 வரை உள்ள வசனங்களிலே இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்மை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாதென்று நிச்சயித்திருக்கின்றேன். அல்லேலூயா. இப்ப மேல சொல்லப்பட்ட ஏகப்பட்ட காரியங்கள், உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நாசமோசம், இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிசாசினால் கொடுக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாத அளவிற்கு நாம் அவர் மீது அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் கர்த்தரால் எதிர்பார்க்கப்படுகின்றோம். ஹல்லேலூயா. ஒரு பூரணமான சமாதானத்தை கர்த்தர் தருகின்றார். ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்றார். நாம் உறுதியாய் அவரை பற்றி கொண்டோம் என்றால். வசனம் சொல்கிறது, யோவான் 14 அதிகாரம் 27வது வசனத்துல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப ஒரு பூரணமான சமாதானம் அப்படின்னா என்ன சமாதானம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சமாதானம். அவருடைய சமாதானத்தையே கர்த்தர் என்ன பண்றாருன்னா நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்துல சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு கூட்ட ஜனங்கள் சமாதானத்தை பெற்று சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது யார் என்ற ரட்சிக்கப்பட்ட நாம் தான். தேவ சமாதானத்தை, தேவ சந்தோஷத்தை, பரிசுத்த ஆவியினால் ஏற்படக்கூடிய அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். சொல்ல போனா அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கின்றார். அப்ப கர்த்தரை நாம் உறுதியாக பற்றி கொண்டோம் என்றால் உலகம் தரக்கூடாத காரியங்களை கர்த்தர் தருகின்றார். உலகம் தரக்கூடாத சமாதானம் மாத்திரமல்ல, உலகம் தரக்கூடாத ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகின்றார். பூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கின்றார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப பரத்திலிருந்து நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். சங்கீதம் 125:1 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, என்றைக்குமே அசையாமல் இருக்கின்ற ஒரு மலையை போல, ஒரு சீயோன் பர்வதத்தை போல. மலை கிடையாது, பர்வதம். மலை என்பது ஒரு சாதாரண மலை, பர்வதம் என்பது பல மலைகளின் தொடர்ச்சி. அதுக்கு பேர் தான் பர்வதம். மிக பிரம்மாண்டமானது, பெரியது. அப்படிப்பட்ட ஒரு பர்வதத்தை போல ஸ்ட்ராங்கா இருப்போமா யாரு? கர்த்தரை முழுமையா நம்பி இருக்கிறவங்க. பாருங்க, எரேமியா 17 அதிகாரம், எரேமியா 17 அதிகாரம் 5, அப்படியே வாசிக்கிறேன், 5வது வசனத்தை வாசிங்க.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து ஆ, மாம்சமானதை தன் புயம்பலமாக்கி கொண்டு ம். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7-8 வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் ம். கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் ம். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். பாருங்க, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். பாருங்க, இந்த பூமியில செடி கொடி இருக்குது, மரங்கள் இருக்கிறது, நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது, நிறைய தாவரங்கள் இருக்குது. அதற்கு மேல வெயில் படுது, உஷ்ணம் இருக்குது. ஆனா இங்க ஒரு தாவரத்தை குறித்து, ஒரு மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, உஷ்ணம் வருவதை காணாமல். அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியும். அப்ப இந்த உலகத்துல பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. அதன் மத்தியிலும் ஒரு பாதிப்பில்லாத நிலைமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் பூரணமான ஆசீர்வாதம். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். மழை தாழ்ச்சி அப்படின்னா மழை இல்லாத காலத்துல கூட அந்த மரம் கனி கொடுக்குமா? அதாவது எந்த விதமான இன்கம் சோர்ஸ் இல்லாட்டினா கூட நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எந்த விதமான வழிகளும் வாய்ப்புகளும், எந்த விதமான வேலையும், எந்த விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இல்லாம இருந்தா கூட கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறதுனால, வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால கர்த்தருடைய போசிப்பு உங்களுக்கு இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதுக்குதான் கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை கேட்பதற்கு தீவிரமாக வர வேண்டும். பாருங்க, கர்த்தரை நம்புவது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது, அப்படிதானே? கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதுதான் கர்த்தரை நம்புவது. ஏனென்றால் கர்த்தர் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தை தான் மனு உருவாகி இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார். அப்ப கர்த்தரை நம்புவது என்பது கர்த்தருடைய வார்த்தையை நம்புவது. இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட, வேதத்திலே எழுதப்பட்ட அற்புத அடையாளங்கள் எல்லாமே உண்மை. அது அவர்களுக்கு நடந்தது என்றால் எனக்கும் நடக்கும், அவர்களுக்கு கிடைத்தது என்றால் எனக்கும் கிடைக்கும், அவர்களுக்கு அந்த ஆசீர்வாத நிகழ்வுகள் சம்பவித்தது என்றால் எனக்கும் அதே போலவே சம்பவிக்கும் என்கிற நம்பிக்கை தான் கர்த்தர் மீது, கர்த்தருடைய வார்த்தை மீது வைத்திருக்கின்ற பூரணமான நம்பிக்கை. எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்க? கர்த்தர் அப்படி என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்ப அவரை மட்டும்தான் என்ன பண்ணணும்? நம்பணும். அவரை மட்டும்தான் ஆண்டவராக, இரட்சகராக நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்துல வேறு எந்த தெய்வமும் தெய்வம் அல்ல. தெய்வம் என்று சொல்லப்படுகிறவைகள் தெய்வம் அல்ல. தெய்வமாகிய ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. உண்டானது எல்லாமே அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாக்கப்படவில்லை. அவரால் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், கர்த்தத்துவமானாலும், துரைத்தனமானாலும், அதிகாரங்களானாலும், சிங்காசனங்களானாலும் எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கெண்டும் உண்டாக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கு என்றும் உண்டாக்கப்பட்டது. எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்குது. அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. எல்லா சிங்காசனத்துக்கும் மேலான சிங்காசனம் அவருடைய சிங்காசனம். அவருடைய சிங்காசனத்துக்கு மேல எந்த சிங்காசனமும் இல்ல. கரங்களை தட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும். அவர் தான் ஹையர் அத்தாரிட்டி. இந்த உலகத்துல தெய்வம் என்று சொல்லப்படுகிறவைகள் தெய்வம் அல்ல. ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பாருங்க, எல்லா நாவுகளும் இயேசுவே தேவன் என்று அறிக்கையிடும். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும். இயேசுவின் நாமத்திற்கு முடங்காத எந்த பிசாசு கிடையாது. இந்த உலகத்துல தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற எதுவும் முடங்காம இருக்காது. இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக 33 கோடி தேவர்களும் முடங்குவார்கள். இயேசுதான் ஹையர் அத்தாரிட்டி, ஹையர் அத்தாரிட்டி. அவர் தான் சிருஷ்டிகர், சிருஷ்டிகர்த்தர், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் படைத்தவர். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, படைக்கப்பட்டதுதான் இன்னைக்கு பிசாசுகளா கிரியை செஞ்சுக்கிட்டு விக்கிரகத்துக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு தெரியுது. ஆனா உண்மையான தெய்வம் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உண்மையான தெய்வம். பாருங்க, அப்ப
கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கின்ற ஜனமாகிய நாம் பாக்கியவான். இவ்விதமான சீரைப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாகவும் அவர் நமக்கு சுதந்திரமாகவும் இருக்கிறார். பாத்தீங்களா? இதை விட பாக்கியம் ஸ்லாக்கியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஜீவனுள்ள மெய்யான தெய்வத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? இதை விட பெரிய பொக்கிஷம் அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிருஷ்டிகரை கண்டுபிடிச்சிட்டோம். பாவத்தை போக்குகிறவர் யார் என்று கண்டுபிடிச்சிட்டோம். சாபத்தை நீக்குகிறவர் யார் என்று கண்டுபிடிச்சிட்டோம். யாரு நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போறவர் அப்படின்றது என்ன பண்ணிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல ஆசீர்வாதம்னு சொல்லப்படுற காரியங்கள்லாம் ஒரு காலத்துல மறைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆனா இங்க வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல இருப்பானாம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான், சதா காலம் உயிரோடு இருப்பான். இன்னைக்கு நீங்க பாக்குற பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரிகளை இல்லாம போயிருவாங்க, அழிஞ்சு போயிருவாங்க. ஆனா நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஜனங்கள், நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. நீங்க அவரோடு கூட இருப்பீங்க. நீங்க அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வீர்கள். ஆளுகை செய்வீர்கள். ஆளுகை செய்வீர்கள். அவ்வளவு பெரிய ஒரு வாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார். பாருங்க, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். யாரு அப்படின்னா சொல்லுங்க, தானியேல். 30 நாள் ராஜாவை தவிர வேற யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது? விண்ணப்பம் பண்ணக்கூடாது. வேற எந்த தெய்வத்திட்டையும் யாரும் என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கப்படும் பொழுது தானியேல் என்ன பண்றான் அப்படின்னா 3 வேளையும் தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். 3 வேளை ஜெபிக்கிறான். பாருங்க, ஜெபம் பண்ணா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு ஜெபிக்கிறான். நம்ம பிரச்சனை வந்தாதான் என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன பண்றது? இல்ல, ஜெபிக்கிறதே இல்லை. எல்லாமே ஸ்மூத்தா நார்மலா போயிட்டு இருந்துச்சுன்னா ஆளை பார்க்கவே முடியாது. பிரச்சனைனா ஓடி வருவீங்க. ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. பிரச்சனை இல்லைன்னா ஜெபிக்க மாட்டாங்க. ஆனா இவன் பிரச்சனை வந்தாலும் நான் ஜெபிப்பேன்னு ஜெபிக்கிறான். பாருங்க, ஜெபிச்சா பிரச்சனை வரும். மத்தவங்க எல்லாம் எப்படி ஜெபிப்பாங்கன்னா பிரச்சனை வந்தா ஜெபிப்பாங்க. இவன் ஜெபிச்சாலே பிரச்சனை வரும். அந்த மாதிரி சட்டம் போட்டுருக்காங்க. அந்த சட்ட திட்டத்துக்குலாம் அவன் என்ன பண்ணல, கலங்கெல்லாம் பயப்படல, அவனை ஒடுக்க முடியல. கர்த்தர் மீது உறுதியான பற்றுறுதி, உறுதியான நம்பிக்கை. நான் ஜெபிப்பேன்டா. யாரா என் ஜெபத்தை தடுக்க முடியும்? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் ஜெபிப்பேன். பாருங்க, ஜெபிக்கிறான். 3 வேளை ஜெபிக்கிறான். தண்டனையும் கொடுக்கப்படுகின்றது. தண்டனை கொடுக்கப்படுது. ஜெபிச்சதுனால தண்டனை கொடுக்கப்படுது. என்ன ஆகுதுன்னா, சிங்க கைவில தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? அவனை போட்டுட்டாங்க. சிங்க கைவில தூக்கி போட்டாங்க. ஆனா சிங்கங்களால அவனை சேதப்படுத்தவே முடியல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன்னா அவன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். நீ என்ன வேணாலும் சட்டம் போடு, என்னதான் திட்டம் போடு, என்னதான் அடக்கு, என்னதான் ஒடுக்கு, என்னதான் நீ வந்து என்ன ஆண்டவரை வழிபட விடாம ஆராதிக்க முடியாம தட்ட பண்ணாலும் அதெல்லாம் தாண்டி நான் ஜெயிப்பேன், ஜெபிப்பேன். பாருங்க, ஜெபித்தான், ஜெயித்தான். சிங்கங்களால் தானியேலை சேதப்படுத்தவே முடியவில்லை. தரியு ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே தானியேலே, சிங்க கபிக்குள்ள தூக்கி போட்ட பிறகு நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம், ஆம், என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். இங்க வந்து பாரு, கதவை திறந்து பாரு, ஓபன் பண்ணி பாரு, உள்ள திறந்து ஓபன் பண்ணி பாரு. எப்படி இருக்கிறேன்? ஜீவனோடு இருக்கிறேன். சிங்கமும் ஜீவனோடு இருக்குது. பாருங்க, கர்த்தர் அற்புதமாய் தானியேலை தப்புவித்தார். ஏனென்றால் தானியேல் கர்த்தர் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில என்னதான் தடை வந்தாலும், எத்தனை பேர் சேர்ந்து உங்களை அடக்க நினைச்சாலும் ஆலயத்துக்கு வர்றதை நிறுத்திடாதீங்க. ஜெபிக்கிறத நிறுத்திடாதீங்க. ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தை நிறுத்திடாதீங்க. இன்னும் அதிகமாக விசுவாசிங்க ஆரம்பிங்க. இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னும் அதிகமாக கர்த்தரை தேட ஆரம்பிங்க. நான் சொல்றேன், கர்ச்சிக்கிற சிங்கங்களுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். பிசாசுகளுக்கு உங்களை தப்புவிப்பார். சாத்தானுடைய கண்ணிகளுக்கு உங்களை தப்புவிப்பார். எந்த சேதமும் அணுகாமல் உங்களை பாதுகாப்பார். உங்களை சேதப்படுத்த வேண்டும் என்று எண்ணினவர்கள் சேதமாக்கப்படுவார்கள். நீங்கள் சேதமாக்கப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனை கர்த்தர் காத்துக்கொள்வார். கர்த்தர் காத்துக்கொள்வார். கர்த்தர் காத்துக்கொள்வார். கர்த்தரை உறுதியாக நாம் என்ன பண்ண வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். அடுத்து கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டவன் யார் அப்படின்னா ஆபிரகாம்.
ஆபிரகாம். எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 22 அதிகாரம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் இதோ என்றான். இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அல்லேலூயா. தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். என்ன ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு உறுதியான நம்பிக்கை. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் இடத்திலே, நீ போ, அங்க உனக்காக பலி செலுத்துவதற்கு, உன்னுடைய மகனுக்காக பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், அதை உன் மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து நீ பலி செய்யி அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்ல. இப்ப போய் மகனை தான் பலி செலுத்துறதுக்காக அவன் போய்கிட்டு இருக்கிறான். போறதுக்கு முன்னாடியே வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போறான். என்ன வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போறான் அப்படின்னா, நான் போய் பலி செலுத்திட்டு நானே மகனும் என்ன பண்றோம், திரும்பி வருகிறோம் என்று விசுவாசத்தோடு பேசி செல்கிறான். விசுவாசத்தோடு பேசி சென்று விட்டது மாத்திரமல்ல, மகன் கேட்கிறான், அப்பா கட்டையெல்லாம் இருக்குது, பலிக்கான ஆடு எங்கே? அது சொல்றான், கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன ஒரு உறுதியான நம்பிக்கை. நம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார் யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட, ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும், ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல இருக்கும். பாருங்க, இந்த வார்த்தை ஈசாக்கினிடத்துல தான் நிறைவேற போகுது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஆனா பலி கொடுக்க சொல்றாரு. அப்ப அவனுக்குள்ள தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா, கண்டிப்பா இவன் பலியாக பட போறது கிடையாது. ஏன்னா இவன் இடத்துலதான் கர்த்தர் என்ன பண்ண போறார், சந்ததியை விளங்க பண்ண போறார் அப்படின்ட்டு உறுதியாய் நம்பிக்கை கொண்டு போறான். பாருங்க, பலியிடத்துக்கு போய் துணியறான், பலிபீடத்துல வைக்கிறான். கத்தியை ஓங்குற வரைக்கும் அவனுக்கு மனசு கொஞ்சம் பதட்டமா இருந்திருக்கும். ஆனாலும் அவன் என்ன பண்றான்னா, விசுவாசத்தோட அந்த செயல்பாட்டை செய்யறான். கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி அந்த காரியத்தை தடுக்கிறார். தடுத்து பாரு, அங்க ஒரு புதருக்குள்ளே ஒரு ஆடு சிக்கி இருக்குது. உன் மகனுக்கு பதிலாக, ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டை எடுத்து நீ என்ன பண்ணு, பலி செலுத்து. பாருங்க, அந்த ஈசாக்கு யாருக்கு அடையாளம் என்றால், நமக்கு அடையாளமாக இருக்கிறான். ஈசாக்கு நமக்கு அடையாளமாக இருக்கிறான். அந்த பலியான ஆடு யாருக்கு அடையாளம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. பலியாக வேண்டியது நீங்களும் நானும். நமக்காக பலியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நமக்காக பலியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பலியாக வேண்டியது நாம். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அவன் விசுவாசத்தோடு பேசினான். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். நான் சொல்றேன், இதே போல ஒரு விசுவாசத்தோட இருங்க. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் என்னுடைய வியாதிகளை சுகமாக்குவார். கர்த்தர் என்னுடைய இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும்படியாக செய்வார். கர்த்தர் என்னை தலை குனிந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்வார். கர்த்தர் நான் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் எனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வார். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நான் கீழாகாமல் மேலாக இருப்பேன். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் உறுதியான நம்பிக்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை. அப்ப கர்த்தரை உறுதியாய் ஆபிரகாம் பற்றி கொண்டு அந்த காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் உறுதியாக, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்க, இன்னொரு மனுஷன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அவன் அந்த அளவுக்கு விசுவாசத்துல ஒரு பெரிய ஆளும் கிடையாது, சாதாரண ஒரு வாலிபன் தான். தாவீது. எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 17 அதிகாரம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 33 முதல் 37 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, எடுத்தோனே அவன் யாராலையும் அந்த காரியத்தை செய்ய முடியல. சவுலால கூட கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு துணிச்சல் இல்லாம இருக்கிறான். இஸ்ரவேல் படையில அந்த பாளையத்துல ஒரு ஆளு கூட கோலியாத்தை எதிர்த்து நிக்க திராணி இல்ல. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க 40 நாளா. இங்க ஒரு வாலிபன் நான் போறேன் அப்படின்ட்டு போகும்போது சவுல் ராஜா என்ன சொல்றான் அப்படின்னா, நீ அந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, உன்னால முடியாது. நீ ஒரு இளைஞன்,
அவனும் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் சின்ன பிள்ளையில இருந்து சண்டை போடுறவன். அவன் தொழிலே போர் வீரன், சண்டை போடுறவன். சிறு வயசுல இருந்து அவன் என்ன பண்றான்? யுத்தம் பண்ணி பழக்கப்பட்டவன். நீ சாதாரண ஒரு வாலிபன், இளைஞன். சொல்ல போனா நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி மட்டுப்படுத்தி பேசுறான். தாவீது என்ன பேசுறான் பாருங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து. பாருங்க, சிங்கம் வந்துச்சான், அப்புறம் என்ன வந்துச்சான்? கரடி வந்துச்சான். மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். பாருங்க, ஒரு ஆட்டை சிங்கமும் கரடி என்ன பண்ணிருச்சு? புடிச்சிட்டு போயிருச்சு. இப்ப அந்த ஆட்டை சிங்கத்தோட வாயில இருந்து கரடியோட வாயில இருந்து நான் என்ன பண்ணேன்? தப்பி வித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். பாருங்க, இந்த பெலிஸ்தியன், இந்த கோலியாத்து, நான் அடித்து கொன்ற அந்த சிங்கத்தை போல, அந்த கரடியை போல ஒருவனாக இருப்பான். அற்பமா பாக்குறான். வாசிங்க. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. கவனிங்க, தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நடந்த அந்த விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணி பேசி விசுவாசத்தை டெவலப் பண்றான். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்ன கர்த்தர் தப்புவித்தார் அல்லவா, அதே போல இந்த கோலியாத்தோட கைக்கும் கர்த்தர் என்ன தப்புவிப்பார். சிங்கத்தை நான் எதிர்கொண்டு ஜெயித்தேன், கரடியை நான் எதிர்கொண்டு ஜெயித்தேன். சிங்கத்தால என்ன கொல்ல முடியல, கரடியால என்ன கொல்ல முடியல. நான் தான் சிங்கத்தையும் கரடியும் கொண்டேன். கர்த்தர் எனக்கு அந்த பலத்தை கொடுத்தார். அதே போல இப்பொழுது நான் கோலியாத்தை எதிர்கொண்டு நான் கோலியாத்தையும் ஜெயிப்பேன், கொல்லுவேன் அப்படின்னு அந்த பழைய காரியத்தோட கர்த்தர் அவனுக்கு செஞ்ச அந்த பழைய அந்த உதவிய, பழைய சகாயத்தை, பழைய அந்த பாதுகாப்பை நினைச்சு பார்த்து தன்னுடைய விசுவாசம் என்ன பண்றான்? டெவலப் பண்ணி பேசுறான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யவே இல்லையா? சொல்லுங்க. எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். கடந்த கால வாழ்க்கையை யோசித்து பாருங்க. எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், எவ்வளவோ தேவைகளை சந்திச்சிருக்கிறார், எவ்வளவோ வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார், எவ்வளவோ பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார், எவ்வளவோ கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை மீண்டு வரும்படியாக செஞ்சிருக்கிறார், எவ்வளவோ நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை பெருக்கத்திற்குள்ளாக நடத்திருக்கிறார், எவ்வளவோ இடுக்கத்திலிருந்து உங்களை விசாலத்திற்குள்ளே நடத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, எவ்வளவோ நன்மைகளை, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை செஞ்சிருக்கிறார். அதை எண்ணி பார்த்து இப்பொழுது சந்திக்கின்ற சவால்களை ஜெயிங்க. கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். அதுல ஜெயிக்க வச்சவர் இதுலயும் ஜெயிக்க வைப்பார். அதுல உங்க தலையை உயர்த்தியவர் இதுலயும் உங்க தலையை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் கோலியாத்தின் கைக்கும் தப்புவித்தார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச பழைய சவால்களை ஜெயிச்சீங்கல்ல, அதே போல இப்பொழுது சந்திக்கிற சவால்களை ஜெயிப்பீங்க. ஜெயிக்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் மீது மட்டும் உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம், உறுதியான நம்பிக்கை. ஸ்ட்ராங்கா நில்லுங்க, சோர்ந்து போயிடாது. ஸ்ட்ராங்கா நில்லுங்க. ஒரு சிலர் மட்டுப்படுத்துவாங்க, ஒரு சிலர் தலையில அமுக்குவாங்க. முடியாது. ராஜாவே சொல்றான், ராஜா தான் தேசத்திலே ஹையர் அத்தாரிட்டி. அவனே சொல்றான், உன்னால முடியாது. அப்படியா? சரிங்க ராஜா, முடியாது அப்படிலாம் அவன் போகவே இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள அபிஷேகம் அவனை சும்மா இருக்க விடாது. நான் சொல்றேன், உங்க மேல அதே அபிஷேகம் இருக்குது. தாவீது கரல நிச்சயமான கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் மட்டுப்படுறதுனால நீங்க எந்திரிச்சு நின்று ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஜெயம் உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், மனதை உடையவன். கடைசியில பாத்தீங்கன்னா கோலியாத்த மடக்கடிச்சிட்டான், மடங்கடிக்கப்பட்டுட்டான். கோலியாத்து கல்லாலே அடிச்சு என்ன பண்ணிட்டான்? காலி பண்ணிட்டான். பட்டயம் இல்லாதிருந்தும் கோலியாத்தை அவன் ஜெயித்தான். எந்த ஆயுதமும் எடுத்துட்டு போல, கல்ல மட்டும் தான் எடுத்துட்டு போறான். பட்டயம் எதுவுமே இல்லாட்டினாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறனால நீங்க ஜெயிப்பீங்க. அவன் கையில ஈட்டியும் கிடையாது, பட்டயமும் கிடையாது, பாதுகாப்புக்கு எந்த கேடகமும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன்னு போனான். நான் சொல்றேன், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், பலத்த துருகம். நீதிமானாகிய நாம் அதற்குள் ஓடி தங்கி சுகமாயிருப்போம். அவருடைய நாமம் தான் நமக்கு பாதுகாப்பு, இயேசுவின் நாமம். கவனிங்க. அப்ப ஒரு சாத்தியமற்ற ஒரு வெற்றி அவனுக்கு கிடைத்தது. நானும் சொல்றேன், நீங்க கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டால் சாத்தியமற்ற ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்.
இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க, இதுல முடியவே முடியாதுங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இல்ல, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் அசாத்தியங்களை சாத்தியமாக மாற்றுவார். கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். பாருங்க, இன்னொரு மனுஷன் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டான். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 31 அதிகாரம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிங்க. என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று. பாருங்க, யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் தன்னுடைய மனைவிகளை அழைத்து பேசுறான். என்னால் இயன்ற மட்டும் உங்க அப்பாவுக்கு, அதாவது லாபான் ஆகிய உங்க அப்பாவுக்கு, அதாவது என்னுடைய மாமனாருக்கு என்ன பண்ணேன், நான் ஊழியம் செஞ்சேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து. பாருங்க, உங்க தகப்பன் என்ன பண்ண, என்ன வஞ்சித்துட்டான், ஏமாத்திட்டான். 7 வருஷம் என்ன பண்ணான், வேலை வாங்கிட்டு கடைசியில கேட்ட பொண்ணை கொடுக்காம கேட்காத பொண்ணை என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். அது மாத்திரம் கிடையாது, 10 முறை என்ன பண்றான், சம்பளத்தை மாத்துறான். வாசிங்க. என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை எத்தனை பேர் வஞ்சித்தாலும், எத்தனை பேர் உங்களை ஏமாத்தினாலும், துரோகம் பண்ணாலும், உங்களை என்னதான் செஞ்சு உங்களை முன்னேற விடாம தடுக்க நினைச்சாலும், உங்க முன்னேற்றத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வெற்றுவார். எல்லா வஞ்சனைகளில் இருந்தும், எல்லா தந்திரங்களில் இருந்தும், எல்லா பொல்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள் திட்டத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். பாருங்க, அப்படிதான் வசனம் சொல்லுது. அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. எவ்வளவோ தீங்கு செய்ய முயற்சி பண்ணிருக்கிறான், முடியவே இல்லை. பாருங்க, கிட்டத்தட்ட 20 வருஷம் லாபான்ட்ட இருந்துட்டு, லாபானை விட்டு குடும்பமா கிளம்பி வர்றான் யாக்கோபு. வர்றான். அப்போ ஒரு இன்னொரு சேலஞ்சை அவன் எதிர்கொள்றான். யார் அப்படின்னா, ஏசா என்கிற ஒரு சேலஞ்ச். அவன்கிட்ட இருந்துதான் தப்பிச்சுதான் இவன்கிட்ட தஞ்சம் புகுந்தான். இப்ப அவன் எதிர்த்து வர்றான் சகோதரன். ஏன்னா அவன்கிட்ட இருந்து இவன் ஏமாத்தி வாங்கியிருக்கிறான். இப்போ என்ன பண்றான்னா, பாருங்க, எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 32 அதிகாரம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 முதல் 29 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்பயும் ஒரு பிரச்சனை அவனுக்கு வருது. அப்பயும் அவன் கர்த்தரை தான் என்ன பண்றான், சார்ந்து கொள்றான். எப்படி சார்ந்து கொள்றான், எப்படி பற்றி கொள்றான் அப்படின்னா, உறுதியாய் பற்றி கொள்கிறான். நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேத்துக்குள்ள அந்த பற்றுறுதி இருக்குது. ஜெபிச்சு பாக்குறேன், நடந்தா நடக்கட்டும், நடக்கலைன்னா விட்டுருவோம். அப்படி இல்ல. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் ஜபத்தை நிறுத்த மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் துதிக்கிறத நிறுத்த மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் கத்தாவே உங்களை விட மாட்டேன் ஆண்டவர் சொல்லிட்டு உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய அந்த நிலைமை, அந்த மனநிலை உங்களுக்கு எனக்கு வேண்டும். உறுதியாய் பற்றி கொள்கிறான் யாக்கோபு. எத்தன் இஸ்ரவேலனாக, இளவரசனாக மாற்றப்படுகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் எதுக்கு தெரியுமா பயந்தான்? எங்க அண்ணங்காரன் என்ன பண்ண போறான், என்ன அடிச்சு கொல்ல போறான், என்று இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண போறான், புடுங்கிக்கிற போறான், பறித்து கொள்ள போகின்றான், ஒண்ணுமே இல்லாம நான் போக போகுது அப்படின்னு பயந்தான். ஆனா உண்மையில என்ன தெரியுமா, ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வதிச்ச நாள்ல இருந்து அவன் சாகுற வரைக்கும் ஒருத்தவன் கூட யாக்கோபு மேல கை போடவே இல்லை. தொட்டவே முடியல, யாராலும் தொட்டவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணான், உறுதியாய் பற்றி கொண்டான். நீங்களும் நானும் அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணணும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். என்ன காரியத்திற்காக கர்த்தரிடத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் ஜெபத்தின் ஆழத்தை அதிகப்படுத்துங்கள். உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துங்கள். தீவிரமாய் ஜெபியுங்கள். இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுங்க, கூப்பிட்டு கொண்டே இருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், நியாயம் செய்வார். அப்படிதான வசனம் சொல்லுது. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சொல்லுங்க. நாங்க நைட் எல்லாம் தூங்குவோம்,
பகலெல்லாம் மொபைல் நோண்டுவோம். கர்த்தர் எங்களுக்கு நியாயம் செய்வாரா? சொல்லுங்க, செய்வாரா? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, இரவும் பகலும் ஒரு தாவீது சொல்றான், ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். எனக்கு ஒரே ஒரு விருப்பம், ஒரே ஒரு தாண்டவரே, ஒரு இதை போக்கஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் அதற்கான பதில் நிச்சயமா கொடுப்பார். போக்கஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. தாவீது அப்படிதான், சரி, யாக்கோபு அப்படிதான் ஜெபித்தான். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படித்தான். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டானா சுகமாயிருவேன். அவனும் அதே போலதான். யாரு? பர்திமேயும். என்ன வேணும் உனக்கு? நான் பார்வை அடைய வேண்டும். நான் போட்டிருக்கின்ற அந்த வஸ்திரத்தை கலட்டி தூக்கி போட்டு விட்டு இயேசு இடத்துல வருகிறான், ஓடி வருகிறான் பர்திமேயும். இனிமே இது எனக்கு தேவைப்பட போறது கிடையாது. ஏன்னா நான் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு விட்டேன். இயேசுட்ட போனா திரும்பி இது எனக்கு தேவைப்படாது அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றான். நான் இயேசுட்ட போறேன், இயேசு என்ன சுகமாக்க போறாரு, இது எனக்கு திரும்பி தேவைப்படாது அப்படின்றத அவன் விசுவாசத்திலே காமிக்கிறான் இயேசு முன்னாடி. நம்மளால காமிக்க முடியுதா? நம்ம விசுவாசத்தை காமிக்க முடியுதா? அவர் விசுவாசத்தை காண்கிறவர், விசுவாசத்தை பார்க்கிறவர். மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ? காண்கிறவர், விசுவாசத்தை பார்க்கிறவர். உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது கர்த்தர் என்ன பண்றாரு? பாக்குறாரு. அப்ப உறுதியா உங்க ஜெபத்துல விசுவாசத்தை பாக்குறாரு. நீங்க துதிக்கும் போது அதுல விசுவாசத்தை பாக்குறாரு. உங்க அர்ப்பணிப்புல கர்த்தர் விசுவாசத்தை பார்க்கிறார். அப்ப கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றார். இன்னொரு மனுஷர்களை குறித்து நாம் பார்க்க முடியும் வேதத்துல, உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டவர்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17, 18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாங்க ஆராதிக்கிற தேவன் இந்த பிரச்சனையில இருந்து எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் வானத்திலும் பூமியிலும் பெரியவர். அவர்தான் வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். அவர்தான் வானாதி வானங்களையும் படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், கோள்களையும் நட்சத்திரங்களையும் படைத்தவர். அவர்தான் எல்லாவற்றிற்கும் எஜமானன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவர்தான். எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வந்தது. காண்கிறது, காணாதது, தொட்டு உணரக்கூடியது, தொடாமல் உணரக்கூடியது, எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்தது. அவர்தான் அவ்வளவு பெரிய தேவன். அவ்வளவு பெரிய தேவனை நாங்க தேவனா கொண்டிருக்கிறோம். நீ ஒரு பெரிய சிலையை நிறுத்தி இந்த கும்பிடுன்னு சொன்னா நாங்க கும்பிடுவோமா? எங்க தேவன் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு பெரிய ராஜா. அந்த தேவனை நாங்க தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஒரு அற்பமான கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேட்காத, வாயிருந்தும் பேசாத ஒரு சிலையை வச்சு என்ன கும்பிட சொல்றியா? ஜீவனே போனாலும் நான் கும்பிட மாட்டேன். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? இந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்குதா? சொல்லுங்க. எத்தனை பேர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், என்னதான் அவமானப்படுத்தினாலும் படுத்திட்டு போட்டோம். மெய்யான தெய்வத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. அவர்தான் என்னை படைச்சவர், அவர்தான் என்னுடைய கடவுள், அவர்தான் என்னுடைய அப்பா அப்படின்றத நான் அறிந்து கொண்டேன். இப்ப நான் எப்படி ஒரு உயிர் இல்லாத ஒரு சிலையை கும்பிட முடியும்? அல்லது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, அவருக்கு சேவை செய்யும்படியாக இருந்த விழுந்து போன தேவதூதர்கள், இந்த பூமியில இருக்கக்கூடிய விழுந்து போன தேவதூதர் கிரியை செய்கின்ற பிசாசுகளை நான் எப்படி தெய்வமாக கும்பிட முடியும், ஆராதிக்க முடியும்? அதை கும்பிடுறவங்களை பார்த்துக்கிட்டு என்னால அவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியும்? சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் மீது வைக்கின்ற ஒரு வைராக்கியம். இப்படி பேசணும்னு அவங்களுக்கு ஒன்னும் உடனே ப்ரொமோஷன்லாம் கிடைக்கல. என்ன தெரியுமா பண்ணாங்க? ஏற்கனவே அக்னி சூளை நல்லா பயங்கர வெப்பமா இருக்குது. இப்படி பேசுறீங்களாடா, இருங்கடா, 7 மடங்கு இன்னும் அதிகமாக்குங்க ஹீட்ட. 7 மடங்கு இன்னும் அதிகம், இன்னும் வெப்பத்தை 7 மடங்கு அதிகமாக்குறானுங்க. 7 மடங்கு அதிகமாக்கிறாங்க. இந்த 7 மடங்கு அதிகம், ராஜா கோபம் அதிகம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ண, 7 மடங்கு அதிகமாக்கி இவங்களை தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு அக்னி வெப்பம் கொண்ட அந்த அக்னி சூளையில தூக்கி போடுறதுக்காண்டி போறாங்க. தூக்கி போறாங்க பாத்தீங்களா? தூக்கிட்டு போறாங்களா? அவங்கள தூக்கிட்டு போனவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க.
தூக்கி போனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. ஆனா உள்ள தூக்கி போடப்பட்டவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ள அக்கினி சூளைக்குள்ள உயிரோடு இருக்கிறாங்க. ராஜா எட்டி பாக்குறான், என்னடா தூக்கி போடப்பட்டது 3 பேரு, உள்ள பார்த்தா 4 பேரு, இன்னொரு ஆள் யாரோ உள்ள இருக்கிறாங்க. அவரை பார்த்தா தேவகுமாரனை போல, மனுஷகுமாரனை போல, ஒரு தெய்வத்தை போல தோற்றம் அளிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே இறங்கினார். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பார். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருப்பார். அப்படியே வாசிங்க 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 30 முடிய அப்படியே கொஞ்சம் வேகமா வாசிங்க. ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. பாருங்க, தூக்கிட்டு கொண்டு போன புருஷர்களை என்ன பண்ணிருச்சு, கொண்டு போனாங்க. அவங்க என்ன பண்ணிட்டானுங்க, செத்துட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். வெளியே வாங்கப்பா. என்ன உள்ள போய் உங்களை கூப்பிட போனோம்னா நாங்கள் என்ன பண்ணிடுவோம், கருகி சாம்பலாயிருவோம். நீங்களே வெளியில வந்துருங்க. அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கூட கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சிலையை நிப்பாட்டி கும்பிட சொன்னவன் இப்ப கண்டுபிடிச்சிட்டான், இது சில தேவன் கிடையாது, இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். வாசிங்க. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி, பாருங்க, அவரையே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவங்க அவரையே அவரைதான் நம்புறாங்க. ராஜாவின் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது கும்பிடணும்னு, அதெல்லாம் தள்ளுறாங்க. போ, நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தர் அவர்தான் தெய்வம், வேற யாரோட பிரஷர் காரணமாகவோ யார் கொடுக்குற நெருக்கடியின் காரணமாகவோ நான் அந்நிய தெய்வங்களை சேவிக்க மாட்டேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மெய்யான தெய்வமாகி அவரை தவிர வேற யாரையும் நான் சேவிக்க மாட்டேன். வாசிங்க. ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். சட்டமே மாறுது. இப்ப எப்படி சட்டம் மாறுதுன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கின்ற அந்த தெய்வத்தை தான் என்ன பண்ணணும், எல்லாரும் வழிபடணும். அந்த தேவனை யாராச்சும் தூசிச்சாங்கன்னா அவங்க துண்டாக்கப்படுவார்கள், அவர்களுடைய வீடு எருக்களமாக்கப்படும், எரிக்கப்படும். தலைகீழா சட்டம் மாறுது. கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக சட்டங்களையே மாற்றுவார், நடைமுறைகளையே மாற்றுவார். அவன் சொல்றான், இதுக்கு முன்னாடி ஒரு சிலையை பார்த்து இதுதான் தெய்வம் இருந்தான், இப்ப இவ்விதமாய் ரசிக்கத்தக்க வேறு தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு வானத்தை பூமி படைத்த தேவனாய் கர்த்தரை பார்த்து அப்படின்னு சொல்லுகிறான். தலைகளாக கர்த்தர் மாற்றுகிறார் சூழ்நிலையை. அடுத்து அப்படியே வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் பெறுகின்ற ஒரு ஆசீர்வாதம். ஒருத்தன் இருக்கிறான், யார் அப்படின்னா யோபு. யோபுவை குறிச்சு நான் நிறைய சொல்ல வேண்டியது இல்லை, தெரியும். அவன் பயங்கர சோதனைகளை, பயங்கர பிரச்சனைகளை பிசாசினால் எதிர்கொள்கின்றான். கடைசியில அவன் உடம்புல ஜீவன் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே போயிருச்சு, உடம்பெல்லாம் சரீரத்தெல்லாம் வியாதி. அந்த நிலைமையில கூட அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு 13:15 சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய்
இருப்பேன். பாருங்க, கர்த்தர் கொல்கிறவர் அல்ல, பிசாசு தான் கொல்கிறான். வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு யாரு கொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி காட்டுறாரு. யோபுக்கு அந்த அடையாளம் தெரியாது, ஏன்னா யோபு காலத்துல அந்த அளவுக்கு வெளிப்பாடுகள் கிடையாது. இருந்தாலும் அந்த வெளிப்பாடு இல்லாத காலத்திலேயே ஒரு நம்பிக்கை என்னன்னா, அவர் எனக்கு கொன்னா கூட அவர் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். அவ்வளவு உறுதியா இருக்கிறான். ஏங்க உடம்பு ஃபுல்லும் பருக்கள், உடம்பு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, எதுவுமே இல்ல, எல்லாமே இழந்த நிலைமையில அப்படியே இருக்கிறான். அப்போ மனைவி சொல்றான், நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு, செத்துரு. இல்ல, நான் எப்படி ஜீவனை விடுவேன்? அவர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். இன்னும் எவ்வளவு நாள் நீ உத்தமத்தில் நினைச்சு நிப்ப? சாகுற வரைக்கும் இருப்பேன், சாகுற வரைக்கும் இருப்பேன். பாருங்க, உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனாக, கர்த்தர் மீது நம்பிக்கை கொண்டவனாக யோபு இருந்தான். கர்த்தர் யோபு எப்படி தெரியுமா ஆசீர்வதிச்சாரு? யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42 12 முதல் 17 முடிய வாசிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், பாருங்க, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும், முன்னாடி அவன் இருந்த ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா? கிழக்கத்து புத்திர எல்லோரிலும் பெரியவன், அவ்வளவு ஆடு மாடுகள், அவ்வளவு வேலைக்காரர்கள், அவ்வளவு ஒட்டகங்கள், அவ்வளவு நிலவளங்கள் எல்லாம் இருந்துச்சு. முன்னிலைமையில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தான். அதை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார், பின்னிலைமையை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தார். 16,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. பாருங்க, எல்லாமே டபுள் ஆகுது, இரட்டிப்பான ஆசீர்வாதமாக மாறுகிறது. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும், 3ஆம் மகளுக்கு கேரனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். பாருங்க, நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எத்தனை வயசு வரையும் வாழ்ந்திருக்கிறான்? 140 வயசு வரையும் வாழ்ந்திருக்கிறான். 4 தலைமுறையை கண்டான். யாரு யாரு? கர்த்தர் மீது உறுதியான நம்பிக்கை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, அவர்களுக்கு கர்த்தர் இந்த விதமான ஆசீர்வாதங்களை என்ன பண்றாரு? கர்த்தர் கொடுக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் மீது உறுதியா இருங்க. எதுல? உபத்திரவத்துல மத்தியில கூட கர்த்தர் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சில பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வரும், அடுத்த ஒரு பிரச்சனை, எல்லா பக்கமுமே நெருக்கம், என்ன சேருதுன்னே தெரியாத நிலைமை. அந்த சமயத்துலதான் நீங்க கர்த்தர் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப நெருக்கத்தை பிசாசு கொடுக்குறானா, நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் ஒரு விசாலத்துக்கு கூட அவங்களை நடத்த போறார். அதற்கான ஒரு வழி வாய்ப்பை தான் உண்டாக்குறதுக்கு தான் இந்த காரியத்தை அவன் அனுமதிக்கிறான். பிசாசு என்ன பண்றான்? அவங்க வாழ்க்கையில கொண்டு வர்றான். நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தது போல உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இழந்த அனைத்து 2 மடங்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். யோபுடைய ஆயுசு நாட்களை விருத்தி அடைய செய்தாரே, அதே போல உங்களுடைய ஆயுசு நாட்களை விருத்தி அடைய செய்வார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டான சமாதானத்தையும் காணும்படியாக கர்த்தர் செய்வார். 4 தலைமுறைகளை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். கர்த்தர் மீது மட்டும் உறுதியான நம்பிக்கை, உறுதியான பற்றுறுதி. உங்களுடைய நெருக்கத்திலே, உங்களுடைய சோதனையிலே, உங்களுடைய கஷ்டத்திலே, கண்ணீரின் பாதையிலே கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க. விட்டுறாதீங்க. பிடிச்சுக்குங்க, பிடிச்சுங்க. இல்ல, விடக்கூடிய சூழ்நிலை வரும், விடவே விடாதீங்க. ஸ்ட்ராங்கா நில்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. 2 மடங்கு பெற்றுக்கொள்வீங்க. 2 மடங்கு பெற்றுக்கொள்வீங்க. பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல மத்தியஸ்தரே இல்ல, அப்பவே 2 மடங்குனா இன்னைக்கு மத்தியஸ்தர் ஒருத்தர் இருக்கு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் சொல்றேன், 2 மடங்கு கிடையாது, 100 மடங்கு. இழந்ததை 100 மடங்கு தருவேன் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. என் நிமித்தம் எதையாச்சும் நீங்க இழந்துட்டீங்கன்னா, தகப்பனையாவது, தாயாவது, சகோதரியாவது, சொத்தையாவது, வீட்டையாவது, உங்களுடைய ஆஸ்தியாவது, ஐஸ்வர்யத்தையாவது, எதெல்லாம் இழந்தையோ எல்லாத்தையும் நான் 100 மடங்கு திருப்பி கொடுப்பேன். அதோடு கூட நித்திய ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்னு மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றேன். மெய்யாகவே, உண்மையிலேயே கொடுப்பேன். 100 மடங்கு அவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ரூத்து 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16 முடிய உள்ள வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நகோமிய ஓர்பால் ஒரு மருமக என்ன பண்ணிட்டா? முத்தமிட்டுட்டு போயிட்டா. ஏன் அப்படின்னா, ஓர்பாலும் ரூத்தும் நகோமிக்கு மருமகள்கள்.
நகோமியோட மகன்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்ப அந்த மோவாபிய தேசத்தை விட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு யாரு போறா, நகோமி போறா. போகும்போது மருமகள் 2 பேருமே சேர்ந்து வர்றாங்க, பெத்லஹேமுக்கு போலான்னு சொல்லி வரும்பொழுது, அப்ப ஓர்பால் முத்தமிட்டு என்ன பண்றா, கிளம்பிடுறா, நான் எவ்வளோ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். எனக்கு ஒரு வாழ்க்கை துணை நான் தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா ரூத் என்ன பண்ணல, போகாம என்ன சொல்றா பாருங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி என் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். பாருங்க, 2 பேரும் யாரு, அக்கா தங்கச்சிகள் தான். வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இந்த இடத்துலதான் ரூத் ஆசீர்வதிக்கப்படுறா. கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டு விட்டாள், உறுதியாக கட்டி கொண்டு விட்டாள், பற்றி கொண்டு விட்டாள். உம்முடைய தேவன்னா என்னுடைய தேவன். பாருங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவளுக்கு நிறைவான பலனை கர்த்தர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். போவாஸ் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றான். அதே போலவே ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக் கொள்கிறாள். எந்த நிலத்துல விழுகின்ற அந்த கோதுமை மணிகளை, கோதுமை அந்த பருக்கைகளை பிறக்கி கொண்டு சாப்பிடுறது கொண்டு போனாலோ, அந்த நிலத்துக்கே சொந்தக்காரியா கர்த்தர் மாற்றி விட்டார். அந்த நிலத்துக்கே சொந்தக்காரியா ரூத்தை கர்த்தர் மாற்றி விட்டார். அனாதையாக, ஆதரவற்றவளாக, ஒரு கைம்பெண்ணாக இருந்த அந்த ரூத்தை கர்த்தர் குடும்பமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே வைத்து விட்டார். எல்லாமே முடிந்து விட்டது என்று காணப்படுகின்ற ரூத்தோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வம்ச வரலாற்றிலே ரூத்தோட பேரு இடம் பெற்றிருந்துச்சு. அந்த அளவு கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார். காரணம் தெரியுமா, கர்த்தரை அவள் உறுதியாக பற்றி கொண்டார். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, நான் சொல்றேன், நான் எப்படிப்பட்ட இழப்பின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், எப்படிப்பட்ட வேதனையின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், எப்படிப்பட்ட தேவையின் மத்தியிலும், எப்படிப்பட்ட நிலைமையின் மத்தியிலும் நீங்க கர்த்தரை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. அவருக்காக வைராக்கியமா நீங்க நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கும் நிறைவான பலனை கொடுப்பார். யோபுவை போல ஆசீர்வதிப்பார். யாக்கோபை போல 2 பரிவாரங்களை உடையவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதை போல சவால்களை ஜெயிக்க வைப்பார். உங்களை ஜெயிக்க வைப்பார். நிச்சயமாகவே ஜெயிக்க வைப்பார். ஆபிரகாமை போல கர்த்தருக்காக வைராக்கியமாயிருங்க. உங்க தேவைகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சந்திப்பார். அப்ப கர்த்தர் மீது ஒரு உறுதியான நம்பிக்கை, உறுதியான பற்றுறுதி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தானியேலை போல எவ்வளவுதான் தடை வந்தாலும், எவ்வளவுதான் சட்டம் போட்டு தடுத்தாலும், எவ்வளவுதான் அடக்க நினைத்து முடக்கி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு முடக்க பார்த்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக அவருடைய காரியத்திலே செயல்படுங்க. கர்த்தர் நிச்சயமா தேசத்திலே தானியேலை உயர்த்தியது போல உங்களையும் உயர்த்துவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகுவை கர்த்தர் எப்படி உயர்த்தினார், அதே போல கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களையும் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்து நிற்போம். Thank you, Lord Jesus.